ஒரு ஜோசியக்காரருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து முதலமைச்சர் கூடவே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு மனுஸ்மிருதியையும் சனாதனத்தையும் முன்னிறுத்தி நடத்துகின்ற ஆட்சி நடத்துகின்ற திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட செய்யல. ஏன் கோயில் கோயிலா சுத்தினா நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட செய்யல. ஆனா நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம். இந்த மாற்றம் தானே வேணும்னு கேட்டீங்க. நம்ம தமிழ்நாட்டோட வாலிப வயோதிக பெண்களாகிய நீங்க இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பாருங்க. ஆனா 6 சிலிண்டர் எதிர்பார்க்காதீங்க, 1 பவுன் தங்கத்தை எதிர்பார்க்காதீங்க, மாமன் சீரை எதிர்பார்க்காதீங்க, மாசம் 2500 ரூபாய் பணத்தை எதிர்பார்க்காதீங்க, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான வாக்குறுதிகளை அள்ளி வாரி வழங்கினார் இல்லையா நம்ம முதல்வர் அவர்கள். அத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க ஹீரோ உங்களுக்கான முதல்வர் ஆயிட்டாரு. அதுவே போதும் இல்லையா? இனிமே நாட்டுல பாலாரும் தேனாரும் பொங்கி ஓடும். நீங்க யாரும் வேலைக்கு போவேனா, யாரும் படிக்க வேணாம், சாப்பாடு தன்னால வரும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா உங்க ஹீரோ முதலமைச்சர் ஆயிட்டாரே, உங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரே. அதனால நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் சுபிட்சம் அடைஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிட்டிசன்ஸா நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டுல வாழ போறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், இனிமேலும் வாழ்வோம்.